அத்தியாயம் 11. பூமியின் ஆழத்தொன்று. பூமியின் ஆழத்தில் உள்ள கோஸ்ட் கிங். சின்ன பெண்ணே, விரைவில் வான விளக்கை ஏற்றிவிடு. இந்த பேய்கள் இனியும் காத்திருக்க முடியாது என்று அருகிலிருந்த அன்பான முதியவர் அறிவுறுத்தினார். குளத்தைச் சுற்றி சில மனித வளர்ப்பாளர்கள் இருந்தனர். அவற்றில் சில வடிவ கடவுள் மண்டலத்தைச் சேர்ந்தவை அடங்குவும், ஆனால் 10,000 கோஸ்ட் ரிச்சில் தீய பேய்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருந்தது. ஆரிஜின் கடல் சாம்ராஜ்யத்தில் இருந்து பேய்கள் நூற்றுக்கணக்கான எண்ணிக்கையில் இருந்தன. மேலும் ஷேப்பிங் கார்ட் ராஜ்யத்திலிருந்து வந்தவை 30 அல்லது 40. இது ஒரு வலிமையான சக்தியாக இருந்தது, தற்போதுள்ள மனித விவசாயிகளால் பொருத்த முடியாது. சின்ன பெண்ணே, விரைவில் அந்த மர்மப்பில் ரீல்ம் விவசாயியை குளத்தில் தள்ளுங்கள், மற்றொரு நபர் தீவிரமாக வலியுறுத்தினார். லுவோலி அவள் உதட்டை கடித்தாள். அவளுடைய வெளிப்பாடு சிக்கலானது. ஒரு வார்த்தையும் பேசாமல் தன் மூதாதையரை பார்த்தது. நீங்கள் குற்ற உணர்வு கொள்ள தேவையில்லை. ஏயுன் மெதுவாக புன்னகைத்து லுவோலியின் தோளை தட்டி பின்னர் கருப்பு குளத்தில் குதித்தார். அவர் குளத்தில் நூற்றுக்கணக்கான லிகளை ஓட்டி அதன் மையத்தில் நிறுத்தினார். எண்ணற்ற பூச்சிகள் அவன் உடம்பில் புதைக்க முயல்வது போல கரிய நீர் ஒரு விசித்திரமான சக்தியை வெளிப்படுத்தியது. ஏயுன் எதிர்வினையாற்றவில்லை. அதற்கு பதிலாக அவர் தனது உண்மையான கடவுளின் சூப்பர் டிவைன் டிராகன் சுவாசத்தை திரும்ப பெற்றார். இந்த சூப்பர் டிவைன் டிராகன் பிரீத்தின் கசிவு இங்கு முழு அழிவுக்கு வழிவகுக்கும் என்று நான் அஞ்சுகிறேன். கருப்பு நீரின் சக்தி அவனது உடலிலும் உடையிலும் கூட ஊடுருவ முடியவில்லை. அடடா! கருப்பு குளத்திற்கு மேலே உள்ள தீய பேய்கள் ஏயுன் மீது பொழிந்த கருப்பு ஒளியின் கற்றைகளைச் சுட்டு தங்கள் கைகளை உயர்த்தியபடி கூக்குரலிட்டன. ஏயுன் கண்களை மூடிக்கொண்டார். அவரது முகம் அமைதியாக இருந்தது, எந்த வெளிப்பாட்டையும் காட்டவில்லை. பார்ப்பவர்களின் கண்களில் கருப்பு வெளிச்சம் அவரை தாக்கியதால் மறைந்து செயல்பட்டது போல் தோன்றியது. அடுத்த கணம் ஏயுனின் தலைக்கு மேலே ஒரு சிவப்பு மெழுகுவர்த்தி தோன்றி எரிந்து வானவிளக்காக மாறியது. மூதாதையரே, அவர் நன்றாக இருக்க வேண்டும். லுவோலி குளத்தின் விளிம்பில் இந்த காட்சியை பதட்டத்துடன் பார்த்தார். அவள் இதயம் தொண்டைக்குள் தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டாள். ஆனால் தன் மூதாதையர் வான விளக்கை ஏந்தியிருந்தாலும் வழக்கமான அமைதியான வெளிப்பாட்டை கடைபிடித்து அவள் சற்று நிம்மதியடைந்தாள். அவள் கண் முன்னே அனைத்தும் ஏயுன் கற்பனை செய்த மாயை. ஏயுனின் தலைக்கு மேலே இருந்த வானவிளக்கு போன்ற மெழுகுவர்த்தியிலிருந்து ஒரு விசித்திரமான ஆற்றல் வெளிவரத் தொடங்கியது. அது கீழே மிதந்து குளத்தில் மூழ்கி மர்மமான இடத்தை நோக்கிச் சென்றது. பல 1000 மீட்டர் நிலத்தடி. ஜெட் கருப்பு பழங்கால சவப்பெட்டியில் ஒரு பிரம்மாண்டமான பேய் தூங்கிக் கொண்டிருந்தது. ஏயுனிலிருந்து சக்தியின் துளிகள் மிதந்து வேகமாக உறிஞ்சப்பட்டது. பிறகு கண்களை திறந்தது. அது ஒரு ஜோடி இரத்தச் சிவந்த கண்கள், ஒளியுடன் மின்னும். வானம் உண்மையாகவே எனக்கு உதவுகிறது. இந்த முறை என் ஆன்மாவின் காயங்களை நான் நிச்சயமாக குணப்படுத்த முடியும். தன்னை அரசனாக அறிவித்துக் கொண்ட அந்த தீய பேய் தன் வெள்ளை பற்களை காட்டுமிராண்டித்தனமான சிரிப்பில் வெளிப்படுத்தியது. இது 10,000 கோஸ்ட் ரிச்சின் ஒரே கோஸ்ட் கிங். இது ஒரு காலத்தில் தெய்வீக பாலம் சாம்ராஜ்யத்தின் சக்தி வாய்ந்த உயிரினமாக இருந்தது. ஆனால் அதன் ஆன்மாவில் ஏற்பட்ட காயம் காரணமாக அதன் சாகுபடி நிலை அரைப்படி தெய்வீக பாலம் சாம்ராஜ்யத்திற்கு வீழ்ச்சியடைந்தது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அது 10,000 கோஸ்ட் ரிச்சின் அடியில் ஆழமாக மறைந்து தொடர்ந்து அதன் காயங்களை குணப்படுத்த முயன்றது. அதன் உள்ளத்தில் ஏற்பட்ட காயங்கள் ஒரு எதிரியால் ஏற்படுத்தப்பட்டது. சாதாரண ஸ்பிரிட் மாத்திரைகள் மற்றும் அற்புதமான மருந்துகள் முற்றிலும் பயனற்றவை. எனவே அது பழங்கால சந்திர வம்சத்தின் இந்த தொலைதூர மூலையில் குணமடைந்து அதன் எதிரியின் நாட்டத்தை தவிர்க்க மறைந்தது. ஆழமான நிலத்தடியில் கோஸ்ட் கிங் தற்செயலாக ஒரு கருப்பு சவப்பெட்டியை கண்டுபிடித்தார். சவப்பெட்டியில் ஒரு விசித்திரமான வான விளக்கு சடங்கின் ரகசியங்கள் இருந்தன. இது அதன் ஆன்மாவை மீட்டெடுப்பதில் ஒரு அற்புதமான விளைவை ஏற்படுத்தியது. செயல்முறை மெதுவாக இருந்தாலும் அது நம்பிக்கையின் ஒளியை கண்டது. இவ்வாறு அதன் பேய் வழித்தோன்றல்களில் சிலரை கூட்டி அவர்களுக்கு சக்தி வாய்ந்த பேய் தெய்வீக திறன்களை கற்றுக் கொடுத்து 10,000 பேய் மேடுகளை தடை செய்யப்பட்ட மைதானமாக மாற்றியது. இந்த பேய் வழித்தோன்றல்கள் மனித இனத்தைச் சேர்ந்த மனிதர்களை வான விளக்குகளாக எரிக்க உதவியது. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு எதிரி இன்னும் வெளியே இருப்பதால் தொலைதூர பண்டைய சந்திர வம்சத்தில் கூட கோஸ்ட் கிங் மிகவும் வெளிப்படையாக செயல்பட துணியவில்லை. எனவே பண்டைய நிலவு வம்சத்தின் நிலங்களில் அமைதிக்கான பண்டமாற்றுக்கான ஒரு வழியாக இதை பயன்படுத்தி தங்களை விருப்பமுள்ள தியாகங்களாக வழங்குவதற்கு இது மனிதர்களை வற்புறுத்தியது. இதுவே 10,000 கோஸ்ட் ரிச்சின் தோற்றம் மற்றும் வான விளக்குகளை ஏற்றியதற்கான காரணம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக எண்ணற்ற வான விளக்குகள் எரிந்தன. அதன் ஆன்மா மெதுவாக மீண்டு வந்தது. இப்போது முழுமையான மறுசீரமைப்பிலிருந்து ஒரு சிறிய படி மட்டுமே உள்ளது.
அதன் முன்னேற்றத்தின் அடிப்படையில் அதற்கு மேலும் 3 வான விளக்குகளை ஏற்ற வேண்டும். எவ்வாறாயினும் எதிர்பாராத விதமாக இந்த வானவிளக்கு சடங்கிற்கு பயன்படுத்தப்படும் மனிதர்களில் ஒரு சிறப்பு ஆன்மீக ஆற்றலை பெற்றிருந்தார். அது அதன் மீட்சியை பெரிதும் துரிதப்படுத்தியது. பேய் மன்னனால் அமைதியாக மகிழ்ச்சியடையாமல் இருக்க முடியவில்லை. இந்த நேரத்தில் என் ஆன்மா மீட்டெடுக்கப்பட்டவுடன் நான் அரைப்படி தெய்வீக பாலம் சாம்ராஜ்யத்திற்கு திரும்ப முடியும். இன்னும் 10 அல்லது 20 வருடங்கள் குணமடைந்தால் நான் மீண்டும் தெய்வீக பாலம் சாம்ராஜ்யத்திற்கு செல்ல முயற்சிக்கலாம். அதன் முந்தைய தெய்வீக பாலம் சாம்ராஜ்யத்திற்கு திரும்பும் எண்ணம் கோஸ்ட் கிங்கை சிலிர்க்க வைத்தது. அது அதன் இரத்தச் சிவப்பு நிற கண்களால் கருப்பு சவப்பெட்டியின் மூடியில் பொருத்தப்பட்டு ஆவியில் ஏற்பட்ட காயங்களைச் சரிசெய்ய கோஸ்ட் வாட்டர் பூலில் இருந்து வான்விளக்கு ஆற்றலை தொடர்ந்து உறிஞ்சிக் கொண்டிருந்தது. அத்தகைய நம்ப முடியாத வேகமான வேகத்தில் அதன் ஆன்மா குணமடைவதை உணர்ந்த பேய் மன்னன் பரவசமடைந்தான். கோஸ்ட் வாட்டர் பூலில் இருந்து வெளிப்படும் ஆற்றலின் துடைப்பம் மேலும் மேலும் வலுவடைந்து அதன் ஆன்மா இன்னும் வேகமாக மீட்கப்பட்டது. இது மகிழ்ச்சியான ஆச்சரியத்தை நிரப்பியது. பொதுவாக ஒரு வானவிளக்கு ஏற்றுவதற்கு 49 நாட்கள் ஆகும். 10 நாட்களுக்கும் மேலாக ஏற்கனவே கடந்துவிட்டது. 30க்கும் குறைவாகவே இருந்தது. ஆனால் இந்த விகிதத்தில் அதற்கு இன்னும் சில நாட்கள் கூட ஆகாது. யுன் பேய் நீர்க்குளத்தில் நின்று பேய் ராஜாவை வெகு தொலைவில் பார்த்து உள்ளுக்குள் ஏளனம் செய்தார். இந்த கோஸ்ட் கிங் நான் எல்லாவற்றையும் ஒழுங்கமைத்தேன் என்பதை அறியாமல் அது தங்கமாக தாக்கப்பட்டதாக நினைக்கிறார். யுன் அவசரப்படவில்லை. அவர் தனது உடலில் உள்ள மூதாதையர் டிராகன் இரத்தத்தை தொடர்ந்து சுத்திகரித்தார். அவரது சாகுபடி தளமும் தொடர்ந்து முன்னேறி வந்தது. 2 நாட்கள் கழிந்தன. யுனின் சாகுபடி தளம் உண்மை கடவுள் சாம்ராஜ்யத்தின் 3ஆம் நிலைக்கு விரைவாகச் சென்றது. 5 நாட்கள் ஓடிவிட்டன. யுனின் சாகுபடி அடித்தளம் உண்மையான கடவுள் சாம்ராஜ்யத்தின் 4வது நிலைக்குச் சென்றது. மூதாதையர் டிராகன் எசென்ஸ் இரத்தத்தின் சக்தியை தனது உடலுக்குள் உணர்ந்து யுன் மங்கலாக சிரித்தார். எதிர்பார்த்தபடி இந்த மூதாதையரின் டிராகன் எசென்ஸ் ரத்தம் என்னை உண்மையான கடவுள் சாம்ராஜ்யத்தின் 10வது அடுக்குக்கு செல்ல அனுமதிக்கும். துரதிர்ஷ்டவசமாக நான் ஏற்கனவே இந்த இடத்தில் போதுமான நேரத்தை செலவிட்டேன். அந்த கோஸ்ட் கிங் கிட்டத்தட்ட முழுமையாக குணமடைந்து வெளிவரவிருக்கிறார். யுன் தனது தெய்வீக உணர்வை பயன்படுத்தி குளத்தின் விளிம்பில் லுவோலியை பார்த்தார். அவள் பதட்டத்துடன் நிற்பதை அவன் கவனித்தான். அவளது சிறிய கைகள் முஷ்டிகளாக இறுகப்பட்டன. அவள் உடல் சற்றே விரைப்பாக இருந்தது. கவலைப்படாதே லுவோலி, நான் நன்றாக இருக்கிறேன். யுன் ஒரு தெய்வீக சிந்தனையை அனுப்பினார். லுவோலி விரைவாக தலையசைத்தார். அவளுடைய இதயத்தில் இருந்த கனமான எடை இறுதியாக தூக்கியது. பின்னர் அவள் தனது இளைய சகோதரரான ஜூன் மோக்சியாவோவை பார்த்தாள். மேலும் அவனால் அதிக நேரம் வைத்திருக்க முடியாது என்பது போல் அவனது நிறம் மோசமடைவதை கவனித்தாள். அவள் மீண்டும் கவலைப்பட ஆரம்பித்தாள். அவளுடைய குரு 3 சீடர்களை ஏற்றுக்கொண்டார். லுவோலி 2ஆவதாக இருந்தார். அவளுக்கு சுவானி என்ற மூத்த சகோதரியும் இருந்தார். அவர் ஒரு வான தேவதையைப் போல அழகாக இருந்தார். இருப்பினும் அவரது மூத்த சகோதரி காணாமல் போய்விட்டார். அவளுடைய தலைவிதி அவள் உயிருடன் இருந்தாளா அல்லது இறந்துவிட்டாளா என்பது தெரியவில்லை. மேலும் லுவோலிக்கு அவள் இருக்கும் இடத்தை பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, மூத்த சகோதரி நம் எதிரிகளின் கையில் சிக்கியிருக்கக்கூடாது. சிறுமி, நீ எந்த பிரிவைச் சேர்ந்தவள்? நீண்ட காத்திருப்பின் சலிப்பு காரணமாக ஷேப்பிங் காட் ராஜ்யத்தில் ஒரு வெள்ளை ஹேர்டு முதியவர் லுவோலியுடன் உரையாடலை தொடங்கினார். அத்தியாயம் 12 பேய் மன்னனின் பிறப்பு. நான் டிராகன் கடவுள் பிரிவைச் சேர்ந்தவன். லுவோலி தன் கன்னத்தை லேசாக சாய்த்தாள். அவளது இளமை முகம் பெருமிதத்தை வெளிப்படுத்தியது. வெள்ளை ஹேர்டு முதியவர் இடைநிறுத்தப்பட்டு கண் சிமிட்டினார் மற்றும் அவரது நினைவகத்தை தேடினார். ஆனால் டிராகன் கடவுள் பிரிவை பற்றி கேள்விப்பட்டதை அவரால் நினைவில் கொள்ள முடியவில்லை. அது வெளியில் இருந்து வரும் சக்தியாக இருக்க முடியுமா? அவர் ஆச்சரியப்பட்டார். முதியவரின் அருகில் ஆரிஜின் கடல் சாம்ராஜ்யத்தின் 5வது மட்டத்தில் ஒரு இளம் விவசாயி நின்றார். லுவோலியின் வார்த்தைகளை கேட்டதும் அவனால் ஏளனம் செய்யாமல் இருக்க முடியவில்லை. டிராகன் காட் செக்ட், அது பண்டைய சந்திர வம்சத்தைச் சேர்ந்த ஒரு பிரிவா? நான் எப்படி கேள்விப்பட்டதே இல்லை. லுவோலி அவரை ஒரு அலட்சிய பார்வையை செலுத்தி, எனது டிராகன் கடவுள் பிரிவு ஒரு சிறிய பிரிவு, உங்கள் மதிப்புமிக்க உஜி கடவுள் வாழ்பிரிவுடன் ஒப்பிட முடியாதது என்று அமைதியாக கூறினார். இளைஞன் சிரித்தான். உங்கள் இடத்தை நீங்கள் அறிந்திருப்பது நல்லது. எங்கள் உஜி கடவுள் வாழ்பிரிவு பண்டைய சந்திர வம்சத்தின் முதல் 10 பிரிவுகளில் ஒன்றாகவும் தற்போது வலிமையில் முதல் 5 இடங்களில் உள்ளது. தன் சீடன் மிகவும் பாதுகாப்பற்ற முறையில் பேசுவதைக் கண்ட முதியவர் திரும்பி அவரை கடுமையாக பார்த்தார். இந்த பிரமிக்க வைக்கும் அழகான இளம்பெண் ஒரு அசாதாரண பின்னணியிலிருந்து தெளிவாக உள்ளது.
வேறு எதையும் பொருட்படுத்த வேண்டாம். அவள் தனியாக அணிந்திருக்கும் பேரரசர் நிலை அங்கி ஒரு சாதாரண பிரிவினருக்கு சாத்தியமற்றது. எங்கள் உஜி கடவுள் வாழ் பிரிவின் பிரிவு தலைவர் கூட பேரரசர் நிலை அங்கியை கொண்டிருக்கவில்லை. இதனால் முதியவர் தனக்கு முன் இளம் பெண்ணை குறைத்து மதிப்பிட துணியவில்லை. இளையவளே, நீ தனியாக இங்கு வந்தாயா என்று முதியவர் கேட்டார். முகத்தில் புன்னகை பூத்தது. லுவோலி தலையசைத்தார், ஆனால் எதுவும் பேசவில்லை. அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட அனைவரின் கண்களிலும் ஒரு விசித்திரமான பிரகாசம் தோன்றியது. அதிக அனுபவம் வாய்ந்த வல்லுநர்கள் ஏற்கனவே லுவோலி அணிந்திருந்த பேரரசர் நிலை அங்கியின் மீது தங்கள் பார்வையை நிலைநிறுத்தியிருந்தனர். இப்போது முதியவரின் ஆய்வு வார்த்தைகள் சிறுமியின் தனிமையை வெளிப்படுத்தியதால் அவர்கள் குறைவான இட ஒதுக்கீடுகளை உணர்ந்தனர். அவளிடமிருந்து பேரரசர் நிலை அங்கியை அவர்கள் நேரடியாக கைப்பற்ற முயற்சிக்கலாம். தவிர அவர்கள் 10,000 கோஸ்ட் ரிட்ஜை குறை கூறலாம். நிச்சயமாக அதன் மீது ரிட்ஜை சவால் செய்யும் அளவுக்கு யாரும் முட்டாள்களாக இருக்க மாட்டார்கள். எவ்வாறாயினும் ஒரு டஜன் பெரிய சக்திகள் தற்போதுள்ள நிலையில் அங்கியை கைப்பற்றும் எந்தவொரு முயற்சியும் சந்தேகத்திற்கு இடமின்றி ஒரு மிருகத்தனமான போராட்டத்திற்கு வழிவகுக்கும். முதியவர் அவரது முகத்தில் தீங்கற்ற அப்பாவித்தனத்தின் முகமூடி லுவோலியை முறைத்து கனிவான புன்னகையுடன், இளம்பெண்ணே, நீங்கள் அணிந்திருக்கும் பேரரசர் நிலை அங்கி இல்லையா? லுவோலி முதியவரை ஒரு குளிர்பார்வையில் சுட்டார். அவரது நோக்கங்களை சரியாக புரிந்து கொண்டார். பல ஆண்டுகளாக ஜியாங்குவில் போராடி உயிர் பிழைத்த லுவோலி அவர்களின் பார்வையில் மறைந்திருக்கும் அர்த்தத்தை இயல்பாக புரிந்து கொண்டார். செல்வம் பேராசையை தூண்டும். அத்தகைய பேரரசர் நிலை பொக்கிஷத்தில் யாரும் அக்கறையின்மை காட்ட முடியாது. என்ன, என் பேரரசர் நிலை அங்கியை கொள்ளையடிக்க திட்டமிடுகிறீர்களா? லுவோலியின் கண்களில் குளிர்ச்சி மின்னியது. அவள் தனது உச்ச கோல்டன் டிராகன் வாளை வரைந்தாள், அதன் முனை முதியவரை நோக்கி. முதியவர் வடிவமைத்தல் கடவுள் சாம்ராஜ்யத்தில் ஒரு சக்தி வாய்ந்த விவசாயி என்றாலும் லுவோலி எந்த தூண்டுதலும் இல்லை. அவள் எடனல் லெவல் டிராகன் கடவுள் பிரிவின் வாழ்வீச்சு, கடவுள் நிலை உச்ச கோல்டன் டிராகன் வாள் மற்றும் நம்ப முடியாத கணிக்க முடியாத இயக்க நுட்பமான கடவுள் டிராகனின் 9 மாற்றங்கள் ஆகியவற்றை கொண்டிருந்தாள். இந்த ஷேப்பிங் கார்ட் ரியல் நிபுணருடன் சண்டையிடுவது அவளுக்கு நிச்சயமாக சாத்தியமாக இருந்தது. என்னால் அவனை வெல்ல முடியாவிட்டாலும் முன்னோர் அருகில் இல்லையா? லுவோலி சிறிதும் கவலைப்படவில்லை. அவளுடைய மூதாதையரின் பார்வையில் ஒரு உண்மையான கடவுள் சாம்ராஜ்ய மாஸ்டர் இந்த மக்கள் எறும்புகளுக்கு மேல் இல்லை. அவர் அனைவரையும் ஒரே மூச்சில் அழித்துவிடலாம். ஒரு டஜன் பெரிய சக்திகள் மெதுவாக லுவோலியை மூடிக்கொண்டன. ஒரு போர் வெடிக்கும் தருவாயில் தோன்றியது. இந்த நேரத்தில்தான் பேய் வண்டிக்குள் இருந்து திடீரென அலைகள் மோதும் சத்தம் கேட்டது. அப்போது குளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு ஆழமான ரம்பிளிங் சத்தம் வெளிப்பட்டது. குளத்தைச் சுற்றி நிலைநிறுத்தப்பட்ட சக்தி வாய்ந்த தீய பேய்கள் உற்சாகத்தில் கர்ஜித்தன. என்ன நடந்தது? அந்த நேரத்தில் அனைவரும் நின்று குளத்தை வெறித்து பார்த்தபோது அவர்களின் வெளிப்பாடுகள் கல்லறையாக மாறியது. வானவிளக்குகளின் சடங்கு அத்தகைய வியக்கத்தக்க மாற்றம் இல்லாமல் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொடர்ந்தது. பேய் வண்டிக்குள் ஒரு சுழல் மெதுவாக உருவாகத் தொடங்கியது. வானவிளக்குகளாக பயன்படுத்தப்பட்ட சுற்றியிருந்த மனிதர்கள் சுழலால் குளத்தின் விளிம்பிற்கு இழுத்துச் செல்லப்பட்டனர். அப்போது அந்த சுழலின் ஆழத்திலிருந்து ஒரு கேவலமான கேக்கை எதிரொலித்தது. அனைவரும் மூச்சை அடக்கி பதற்றத்துடன் அந்த காட்சியை பார்த்தனர். சில வடிவமைத்தல் காற்றில் நிபுணர்களின் வெளிப்பாடுகள் குறிப்பாக நுட்பமாக மாறியது. சுழலில் இருந்து வெளிப்படும் விவரிக்க முடியாத சக்தி வாய்ந்த ஒளியை அவர்கள் உணர்ந்து ஆச்சரியப்பட்டனர். ஏயுன் பேய் வண்டியின் அருகில் நின்று கண்களை திறந்து அமைதியாக சுழலை கவனித்தார். கோஸ்ட் கிங் பூமியின் ஆழத்திலிருந்து பிறந்தார். அதன் ஆன்மா இப்போது முழுமையாக மீட்கப்பட்டு வெளிப்பட தயாராகிறது. இந்த தருணத்திற்காக ஏயுன் காத்திருந்தார். அவரது நுணுக்கமான திட்டமிடல் ஒரு எளிய இலக்கை கொண்டிருந்தது. இந்த சிறிய செயலிழப்பு ஏன் என்பதை தெரிந்து கொள்வதை உறுதி செய்வது. இல்லையெனில் அவர் அதை வெறுமனே அழித்துவிட்டு அது அறியாமையால் இறந்தால் அதில் எந்த அர்த்தமும் இருக்காது. அவர் அந்த மர்மமான இருண்ட இடத்தில் 1,00,000 ஆண்டுகளாக கையெழுத்திட்டார். இப்போது அவன் அதிகம் பயப்படுவது தனிமைக்குத்தான். கொலையை கூட திறமையுடன் செய்ய முடிந்தால் அது அவரது சந்து வரை சரியாக இருக்கும். ஒரு பயங்கரமான ஒளிச்சுழல் சுழலில் இருந்து திடீரென மேலெழுந்தது. இந்த ஒளி தோன்றிய தருணத்தில் அருகில் உள்ள ஊளையிடும் தீய பேய்கள் உடனடியாக தங்களை வணங்கியது. அவர்களின் முகங்கள் வெறித்தனமான பத்தியுடன் ஒளிர்ந்தன. அருகிலுள்ள ஷேப்பிங் கார்ட் ரியல் நிபுணர்களின் வெளிப்பாடுகள் கடுமையாக மாறியது. அவர்கள் மீண்டும் மீண்டும் பின்வாங்கி முழு அதிர்ச்சியுடன் சுழலை பார்த்தனர். என்னங்க, இது என்ன சாகுபடி அடிப்படை? ஒரு நடுத்தர வயதுக்காரர் குரல் நடுங்க கேட்டார். இது தெய்வீக பாலம் சாம்ராஜ்யம் என்று வெள்ளை ஹேர்டு முதியவர் கூறினார். அவரது வெளிப்பாடு கடுமையானது. என்ன, ஒரு தெய்வீக பாலம் சாம்ராஜ்ய நிபுணர்? அந்த முதியவரின் பேச்சை கேட்டு அங்கிருந்த அனைவரும் திடுக்கிட்டனர்.
அடுத்த கணத்தில் அவர்களின் முதுகுத்தண்டில் ஒரு குளிர் ஓடியது. ஒளி தெளிவாக மனிதனல்ல, மாறாக அது தீய பேய்களின் ஆற்றலுடன் கெட்டதாகவும் தடிமனாகவும் இருந்தது. இது ஒரு சக்திவாய்ந்த கோஸ்ட் கிங், தெய்வீக பாலம் சாம்ராஜ்யத்தின் ஒரு பேய் ராஜா. இதை உணர்ந்து அனைவரின் முகமும் சாம்பலாக மாறியது. அவர்கள் திரும்பி ஓடத் தயாரானார்கள். ஒரு கருப்பு பேய் மூடுபனி திடீரென பாரிய சுழலிலிருந்து மேலெழுந்தது. நடுவானில் அது நெளிந்து ஒன்றுபட்டு ஒரு பிரம்மாண்டமான கருப்பு உருவமாக மாறியது. அது ஒரு 50 முதல் 60 அடி உயரம், கருப்பு மூடுபனியால் மூடப்பட்டிருந்தது. இந்த உன்னத கோஸ்ட் கிங் இரத்த சிவந்த கண்கள், பச்சை முகம் மற்றும் நீண்டு கொண்டிருக்கும் கோரை பற்கள் ஆகியவற்றை கொண்டிருந்தார். இது நம்ப முடியாத அளவிற்கு மூர்க்கமான தோற்றத்தை கொடுத்தது. ஹாஹா, நான் உங்கள் ராஜா, இறுதியாக குணமடைந்து விட்டேன். பல்லாயிரம் ஆண்டுகளுக்குப் பிறகு மீண்டும் ஒருமுறை பகல் வெளிச்சத்தை பார்த்ததும் இந்த கோஸ்ட் ராஜாவால் தலையை தூக்கிச் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. ஓடு! சுற்றிலும் மனித உழவர்கள் பயத்தில் அலறினர். பயந்த பறவைகள் மற்றும் மிருகங்கள் போல சிதறி ஓடினர். உருளும் இடி போன்ற ஒரு குரல் 10,000 கோஸ்ட் ரீச் முழுவதும் எதிரொலித்தது. நான், உங்கள் ராஜா, மீண்டும் எழுந்தேன். உங்கள் வாழ்த்துக்களை நீங்கள் தெரிவிக்க வேண்டாமா? உடனே சிலர் உறைந்து திரும்பி மண்டியிட்டு பயத்தில் நடுங்கினர். வாழ்த்துக்கள் பேய் ராஜா. ஆல் ஹெல் தி கோஸ்ட் கிங். மனித உழவர்கள் ஒருவர் பின் ஒருவராக மண்டியிட்டு பயத்தால் பீடிக்கப்பட்ட இதயங்களிலிருந்து வாழ்த்துக்களை தடுமாறச் செய்தனர். இருப்பினும் வேறு சில மனித சாகுபடியாளர்கள் ஏற்கனவே வேகமாக ஓடிக்கொண்டிருந்தனர். இதைக் கண்டு கோபமடைந்த கோஸ்ட் கிங் ஒரு பெரிய கையை நீட்டி கருப்பு ஒளியின் கதிர்களை வீசினார். காற்றில் கருப்பு ஒளி வீசியது தப்பி ஓடிய மனித விவசாயிகளை வலையில் சிக்க வைத்து அவர்களை இழுத்துச் சென்றது. கோஸ்ட் கிங் இந்த மனிதர்களை பிடித்து அதன் வாயில் எறிந்தார். கிரன்ச் கிரன்ச்! அது அவர்களை நசுக்கி மொத்தமாக விழுங்கியது. கோஸ்ட் கிங் தங்கள் சக மனிதர்களை மிகவும் கொடூரமாக விழுங்குவதைக் கண்டு மீதமுள்ள விவசாயிகள் மிகவும் பயந்து கிட்டத்தட்ட மயக்கமடைந்தனர். ஒரு தெய்வீக பாலம் சாம்ராஜ்ய நிபுணர் மிகவும் சக்தி வாய்ந்தவர். அத்தகைய ஒரு உயிரினத்திற்கு அவர்கள் வெறுமனே பொருந்தவில்லை. டஜன் கணக்கான மனித விவசாயிகளை விழுங்கிய பிறகு கோஸ்ட் கிங் அதன் இரத்தக்கரை படிந்த வாயை துடைத்து சிரிப்புடன் கர்ஜித்தார். இவ்வளவு ரசித்து ரொம்ப நாளாகிவிட்டது. அதன் சிரிப்பு அடங்கியதும் ஒரு மெல்லிய குரல் திடீரென்று அந்த இடம் முழுவதும் எதிரொலித்தது. பேய்கள் வெறும் பேய்கள், இருத்தலின் மிக குறைந்த வடிவம். அவர்களால் பிரமாண்ட மேடையை ஒருபோதும் அலங்கரிக்க முடியாது.